ஒருவன் ஆண்டு வந்தான். ஒரு சமயம் காட்டு வழியாகச் சென்றான் அவன். அங்கே புலியிடம் சிக்கிக் கொண்டிருந்த துறவி ஒருவரை காப்பாற்றினான். மகிழ்ந்த துறவி, பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் இன்று முதல் உனக்குக் கேட்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற உண்மையை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படிச் சொன்னால் தலைவெடித்து நீ இறந்து விடுவாய். போய் வா என்றான். துறவியை வணங்கிவிட்டு அரண்மனைக்குப் புறப்பட்டான் அவன். வழியிலிருந்த விலங்குகள் பறவைகள் பேசிக்கொள்வது அவனுக்குத் தெளிவாகக் கேட்டது. தற்செயலாகக் கிடைத்த விந்தையான ஆற்றலை எண்ணி மகிழ்ந்தான் அவன். இரவு நேரம் அவனும் அரசியும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறிதளவு தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறித் தரையில் விழுந்தன. அங்கிருந்த எறும்பு ஒன்று, ஓடி வாருங்கள், கூட்டமாக ஓடி வாருங்கள், நமக்கு இனி உணவுப் பஞ்சமே இல்லை. அரண்மனை மதுக்குடம் உடைந்து தேன் வெள்ளமாகப் பாய்கிறது. பெருஞ்சோற்று மலையே நமக்காகக் கிடக்கிறது என்று உரத்த குரலில் தன் கூட்டத்தை அழைத்தது. இதைக் கேட்ட அரசன்